அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். மைக்குடா, யாரோ வாசிக்கிறோம். மைக்குடா. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 17 வசனத்தை நாம வாசிக்கலாம். அல்லேலூயா. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். அடுத்த வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் நீதவாயிலுக்கு சொன்னது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரியா? இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரியா? My Jesus is living. ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செத்து போன தெய்வத்தை ஆராதிக்க நான் இங்கு வரவில்லை. மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிற்கிறையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே நீர்தான் ஐயா. நான் ஒரு பாட்டு எழுதிருக்கிறேன். எல்லாமே நீர்தான் ஐயா. என் பேரு எல்லாமே நீரே சொன்னாலும் எனக்கு சந்தோஷம். எல்லாமே நீர்தான் ஐயா, நான் ஒன்றும் இல்லை ஐயா. ஓ, எல்லாமே நீர்தான் ஐயா, நான் ஒன்றும் இல்லை ஐயா. கூடுமை பண்ணத பாட்டு. எல்லாமே நீதான் ஐயா, நான் ஒன்றும் இல்லை ஐயா. எல்லாமே நீதான் ஐயா, நான் ஒன்றும் இல்லை ஐயா. எபினேச நீதான் ஐயா, எல்லாமே உதவி செய்வி. எபினேச நீதான் ஐயா, எனக்கு உதவி செய்வீர். உம் கோலும் என்னை தேற்றும், உம் கோலும் என்னை தேற்றும். கர்த்தர் எல்லாமே பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். இப்படின்னு பாட்டு எழுதுனேன். ஏன்னா எபினேசர் யாரு சொல்லுங்க? நீ பேர் நிறைய பேர் எபினேசர் வச்சிட்டு இருக்கீங்க. எபினேசர் யாருங்க? இயேசுவே எபினேசர். அல்லேலூயா. அதனாலதான் எல்லாம் நீரன் பார். நான் வந்து எபினேசர் கிடையாது, நான் ஒரு ஜெராக்ஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜெராக்ஸ். ஒரிஜினல் அப்பன் இயேசு. அல்லேலூயா. ஒரிஜினல் யாரியா? என் அப்பன் இயேசு. அங்க டூப்ளிகேட். அல்லேலூயா. பிரியமான ஏன் சொல்றேன்னா, உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கும்படி நான் இங்கு வந்திருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீ கூட இயேசு மரித்து விட்டார், இனி என் வாழ்க்கையிலே இனி ஒரு பலனும் இல்லை, என் வியாதி சுகமாகாது, என் குடும்பத்திலே இனி பிரச்சனை நீங்காது என்று சொல்லி நீ ஒருவேளை கூனி குமரி உலகத்தில் கதறிக் கொண்டிருக்கலாம். இன்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் மரிக்கவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். I am living. இதை உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. உங்களை சொல்ல நிறைய பேர் செத்து போன இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிறீங்க. Many of you are worshiping Jesus as dead Christ. செத்து போன ஒரு இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இனி நீ அப்படி ஆராதிக்காதே. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இயேசுவை பின்பற்றின சீடர்கள், அவரை பின்பற்றின ஜனங்கள் எல்லாருமே இயேசு மரித்து விட்ட உடனே எல்லாம் பின்வாங்கி ஓடிட்டாங்க ஐயா. அல்லேலூயா.
எல்லாம் பின்வாங்கி ஓடிட்டாங்க. அவரோடு இருந்தவர்கள், அவரோடு சாப்பிட்டவர்கள், இயேசு கூப்பிட்ட பொழுது உடனே வந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு விலகி போய்விட்டார்கள். மாற்கு 14ஆம் அதிகாரம் 46 இருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவரை பிடித்த பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பேதுரு இருந்தான். There was a man called Peter. இந்த பீட்டர் சொன்னா, இயேசு மரித்துட்டாரு, இனி உயிரோடு வரமாட்டாரு, நாம என்ன செய்யலாம்? மீன் பிடிக்க போயிடலாம். ஐயா, நிறைய பேர் அப்படித்தான் இருக்கீங்க. மீன் பிடிக்க போயிடலாம். ஜபத்துக்கெல்லாம் வேணாம், ஊழியெல்லாம் செய்ய வேணாம், சபைக்கு பாஸ்டர் கூப்பிடுறாரு தான், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இயேசு சிலுவையில மரித்து விட்டார், வாங்க நம்ம எல்லாம் மீன் பிடிக்க போலாம்னு சொல்லி பேதுருவை போல நீங்க கூட மீன் பிடிக்க போகலாம். அநேகர் அவரை விட்டு விலகி விட்டார்கள். சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, சந்தேகித்தார்கள். மார்க்ல நீங்க லூக்கால வாசிக்கிறீங்க 24ஆம் அதிகாரம் 11:41 நீங்க வாசிக்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்களா? சந்தேகம் பண்ணாங்க, சந்தேகித்தார் இயேசு. நீங்க கூட சந்தேகிக்கிறீங்க தானே? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? சந்தேகத்தோட தான் இருக்கிறீங்க. நிறைய பேரு எனக்கு நல்லது நடக்குமா சந்தேகத்தோடு தான் வந்திருக்கிறீங்க. இயேசுவை எல்லாரும் சந்தேகித்தார்கள். லூக்கா 24:41 வாசிங்க. 41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று 11 வாசிங்க. 24:11. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவே, அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பிரியமானவர்களே, சந்தேகித்தார்கள். சீடர்கள் சந்தேகித்தார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 39 - 49 வரை. சிலுவையில இயேசுவை கேலி செய்தார்கள். ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா? இயேசுவை கேலி செய்தார்கள். வாழ்க்கையில ஆண்டவரை கேலி செய்றீங்களா? அவர் எனக்கு நன்மை செய்யல, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யல என்று சொல்லி ஜனங்களை போல நீங்களும் கேலி செய்கிறீர்களா? எனக்கு அன்பானவர், அந்த துர்க்குணத்தை விட்டு வாருங்கள். இந்த ஆண்டவர் உனக்காக மரித்தார். நீ எல்லாம் கேலி செய்து கொண்டிருக்கிறோம், அவரை கிண்டல் அடிக்கிறோம். பிரியமானவர்களே, என் இயேசுவை கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது மாற்கு 16:6 வாசிங்க. மாற்கு 16:6 வாசிங்க. என்ன சொல்லுது? அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இயேசு இங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்படி ஆவியானவர் உள்ளத்திலே பேசும்படி சொன்னார். இப்போ உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு சொல்லு, நான் தேவ செய்தி அல்ல, ஐயா தான் தேவ செய்தி. புரியுதுங்களா? அல்லேலூயா. நான் சுருக்கமா முடிச்சிருந்தேன். ஆண்டவர் சொல்றத நான் சுருக்கமா சொல்லிட்டு கடந்து போறேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே இன்னைக்கு நாம எல்லாம் இன்னைக்கு இங்க நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா முஸ்லிம் மக்கள் மாதிரி ஏதோ ஒரு கோயில தான் என்ன பண்ண, தொழுகைக்கு நம்ம என்ன பண்ணோம், போக வேண்டியிருக்கு. எங்கேயும் நாம என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை தேட முடியாது, இங்கே என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. ஏனென்றால் தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல இருக்கிறது. நாம என்ன செய்ய மாட்டோம், இப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலே இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றே கார் சொல்லி நான் முடிக்கிறேன்.
உயிர்த்தெழுதினாலே நமக்கு வரக்கூடிய 3 ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதலாவது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை டக்குன்னு வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:10 நல்லா கேளுங்க. டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். என்ன வெளியரங்கமாக்கினார்? ஜீவனையும் அழியாமை, மரணத்தை வென்று என்ன பண்ணினாரா? ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளியரங்கமாக்கினார். ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தபடியினாலே, உயிர்த்தெழுந்தபடியினாலே we have inherited the life and immortality. ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஜீவன் இயேசுவின் சிலுவையின் மூலம் எனக்கு வந்திருக்கிறது. நான் கப்பலிலே வேலை செய்தவன். மாதம் அப்போ 66,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். 36 கண்ட்ரி நான் போனேங்க. 36 கண்ட்ரி ஐ வென்ட். சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இப்படி 36 கண்ட்ரி நான் போனவன். முதல் வெளியூருக்கு போனவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. யாராவது வெளியூர் போயிருக்கீங்களா? எனக்கு நெய்த வாயில போத நீங்க தானே சுத்தி காட்டு இருக்காங்க. சென்னை கூட போனதில்லை. சென்னை கூட போனதில்லை. எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. சென்னை கூட நான் போனதில்லைன்னு சொல்றேன். யாரா இருக்கீங்களா? பரவாயில்ல. ஒட்டுமொத்த சின்ன பொடிச்சு. பிரியமானவர்களே, நான் எனக்கு ஆண்டவர் முதல் காட்டின ஊர் பேர் என்ன சொல்லட்டுங்களா? அல்லேலூயா. அமெரிக்க தேசம். அல்லேலூயா. அமெரிக்கா போறதுக்கு ஜனங்க அப்படியே ஆணு இருக்காங்க. என்னது? அமெரிக்கா போய் பார்க்கணும். ஆனா கர்த்தர் முதல் அழைத்து சென்ற தேசம் அமெரிக்க தேசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 38 கண்ட்ரி போயிட்டு நான் வந்து இருக்கிறேன். ஜீவனை இழந்தேன். ஆண்டவரை விட்டுவிட்டேன். சின்ன வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தவன் நடுவிலேயே கெட்ட பழக்கத்துக்கு போயிட்டேன். அப்புறம் அமெரிக்கா அப்புறம் சும்மா இருப்பானையா? சொல்லுங்க. அதை பார்த்த உடனே இயேசுல மறந்துட்டாரு. என்ன அருமையான தேசம், என்னடா கொட்டை அடிச்சுன்னு ஜபம், ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு? எனக்கு நல்ல ஊரு, நல்ல சம்பளம், எனக்கு ஆண்டவர் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். நான் எவ்வளவு துரோகி இல்லைங்களா? ஆண்டவருக்கு துரோகம் செய்தேன். பண காசு வந்த உடனே ஆண்டவரை தூக்கி எறிந்தேன். ஆண்டவரே எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பணம் போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா கெட்ட பழக்கத்துல போயிட்டேன். எல்லா மனிதர்களை போல நானும் சினிமா பார்க்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த நிலைமைக்கு நான் போயிட்டேன். ஜீவனை கொஞ்சமா எனக்கு வெறுத்தேன். இந்த ஆண்டவரை வெறுத்தேன். பிரியமானவர்களே, கடைசியில என்ன ஆனது? நான் எதை நம்பி போனேனோ ஒரு 5 வருஷம் கூட நான் உலகத்துல நிலைக்க முடியல. பைத்தியக்காரன் ஆகி மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவுல வந்து நிக்கிறேன். அல்லேலூயா. எங்க வந்து நிக்கிறேன்? கப்பல் வேலை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில ஐநாவரத்தில் இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல்ல என்னை சேர்த்து பார்த்தாங்க. பிரியமானவர்களே, ஏன் சொல்லுங்க என்றால், ஜீவனை நேசியுங்கள், ஜீவனை விரும்புங்கள், ஜீவனை நேசி. உனக்கு உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவனை நசுக்காத. உன் ஜீவனில் என்ன பண்றோம்? 2 சாராயத்தை வாங்கி உடம்புல ஊத்துறோம். உன் ஜீவனை அழிக்காத. சிகரெட் பிடிச்சி நம்ம நுரையீரலை நாசம் பண்றோம், பண்ணக்கூடாது. ஜீவனை என்ன செய்யணும்? நீங்க விரும்ப வேண்டும். புரியுதுங்களா? நான் ஜீவனை விரும்பினேன், இழந்துட்டேன், வைத்தியக்காரன் ஆயிட்டேங்க. எந்த தூக்கம் இல்லை, சாப்பாட்டுக்கு என்னால சரியா சாப்பிட முடியல. வைத்தியக்காரன் ஆயின பிறகுதான் எனக்கு தெரிந்தது, ஐயா அந்த ஜீவனை இழந்துட்டாண்டவரே, எனக்கு அந்த ஜீவன் வேண்டும். 10 தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு திரும்ப கொடுப்பீங்களா அந்த ஜீவனை?
அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹalleluya. ஐயா, ஆண்டவர் உபாகமம் 30 அதிகாரத்துல 19 வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 30 அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற நெய்தவாய் மக்களே, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். இன்று நான் சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமா? சாட்சி வைக்கிறாருங்க. மரணத்தையும் ஜீவனையும். ஒரு பக்கம் மரணம் சாபம், இன்னொரு பக்கம் என்னது? ஜீவனும் ஆசீர்வாதம். எதை நீ தெரிந்து கொள்ள போற? சொல்லுங்க, எதை தெரிந்து கொள்ள போறீங்க? இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க. எதை தெரிந்து கொள்ள போறீங்க? மரணத்தையா? ஹalleluya. நான் தெரிந்து கொண்ட ஜீவனே, என் இயேசுவே, உங்க திரும்ப நான் உங்ககிட்ட வந்துடுறேன், என்னை தயவு செய்து எடுத்து பயன்படுத்துங்க. 2 பேர் சேர்ந்து ஜெபம் ஆரம்பிச்சுங்க. ஹalleluya. 2 பேரு அப்படியே அங்கங்க சிறு துளி பெருவெள்ளம் சொல்ற மாதிரி சிறு சிறு கூட்டமா ஜெபம் பண்ணி அப்படியே நானே இப்போ நிறைய கூட்டம் நடக்க, ஆனா ஆட்கள் வருவாங்க இல்லையோ, நான் ஆண்டவரை பத்தி சொல்லி கொண்டிருக்கேன். ஜீவனை விரும்பினேன், அந்த இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார். ஹalleluya. நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். ஹalleluya. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் கனிகள் கடாத முடி சிறகில் சூடிட தந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமாக ரத்தம் சிந்தினார். உனக்காய் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜன் கண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஹalleluya. ஜீவனையும் அழியாமையையும் இந்த சிலுவை எனக்கு திரும்ப கொடுத்தது. ஹalleluya. ஆமென். ஜீவனை தள்ளாதீங்க. அப்படின்னா இயேசுவை என்ன செய்யாதீங்க? தள்ளாதீங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஜீவனையும் அழியாமையும் கொடுத்தார். மத்தேயு 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வேத பாரகன் வந்து என்ன பண்றான்? நான் நித்திய ஜீவனை பெற விரும்புறேன், ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் கொடுங்க கேட்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்படிலாம் சொன்ன ஆண்டவர், அவன் சொன்ன, ஆண்டவரே நான் இதெல்லாம் சிறு வயது முதலே நான் என்ன பண்றேன்? கை கொண்டு வரேன். ஆண்டு சொன்னாரு, உனக்குள்ளதை நீ விற்று தரித்திர கொடுத்து பின்ன என் பின்பற்றி வான்னு சொன்னாரு. பாருங்க, அவன் வேண்டாம், இந்த ஜீவன் எனக்கு வேண்டான்னு சொல்லி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அந்த வாலிபனை போல நீங்க இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றதை செய்யுங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்றதை செய்யுங்க. ஜீவனை விரும்புங்கள். இந்த சிலுவை உனக்கு ஜீவனையும் அழியாமையையும் இலவசமாய் கொடுக்கிறது. இரண்டாவது பிரியமானவர்களே, 1 பேதுருல 1 அதிகாரம்
4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் உனக்கு ஜீவன் மட்டும் கொடுக்கல, பரம்பரை சொத்தையே கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எங்க அப்பாவுடைய சொத்து, பிதாவாகிய தேவனுடைய சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறார் என்றால் இந்த சிலுவை விட மேன்மையானது இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரன் பேர் குட்டி, அது அருமையா லைட் போட்டிருக்காரு. எல்லாம் அவர் கை தட்டுங்க. குட்டியப்பன் அவர் பேரு. நமக்கு பாருங்க எவ்வளவு அருமையான ஸ்டேஜ் எது வரைக்கும் போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. அவரு கை தட்டுங்க. சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம ஒரு 10,000 ரூபாய்க்காக ஆண்டவரை விட்டுட்டு வேலைக்கு போயிடும். வேலை கூட தப்புன்னு நான் சொல்ல. ஐயா ஒரு 15,000 கொடுக்குறவா, எனக்கு ஜபலாம் வேணாம், ஆண்டவர்ல வேணாம், அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடவே போய் நம்ம மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறோம். புரியுதுங்களா? ஐயா, பரம்பரை சொத்தையே உனக்கு தரும்படி ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்காரு. இதெல்லாம் கண்ணு குருடாக்கப்பட்டு பிசாசு நம்மளை மேய விட்டுறான். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் எங்க கிடைக்கும்? எங்க அது கிடையாது. யாரை குற்றம் சொல்ல, தயவு செய்து நான் மன்னிக்கணும். உண்மையை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். சுதந்திரம் இந்த சிலுவை உனக்கு தருது. பரலோக சொத்து யாருக்கு வேணும்? கை தூக்குங்க. எனக்கு பரலோக சொத்து வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரலோக சொத்து வேணும்னா இந்த வாலிபனை போல நீ போய்டாம இயேசு சொல்றதை கேட்டு அவர் பின்னே வருங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என்ன சொல்லுங்க? சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எத்தனை சொல்லுங்க? பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ண போறீங்க, இனி அந்த பரம்பரை சொத்து தான் எனக்கு, இயேசுவின் சிலுவை தான் என் முன்னாடி இருக்கு, நான் அதை தான் நோக்கி போறேன், பின்னாடி எனக்கு எதுவும் வேண்டாம். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது இந்த சிலுவை நான் சொல்லி முடிக்க போறேன். முடிஞ்சு. மூன்றாவது கடைசியாக எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த சிலுவை நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? 1 பேதுரு 3:21 ஒரு வசனம் இருக்கு. 1 பேதுரு 3:21 நல்லா பாருங்க. இயேசுவின் உயிர் தெழுதல் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல்